சாக்லேட்னு சொன்னாவே ஒரு தித்திப்பு நுனி நாக்கில் இருந்து உடம்பு பூரா பரவிரும். இந்த சாக்லேட்டை யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? ஆனா இப்படியாப்பட்ட சாக்லேட்டுக்கு என்ன பிடிக்கும்? சரி, அந்த சாக்லேட் தனக்கு பிடிச்சத செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த கடையே சாக்லேட்டுக்கான கடை. விதவிதமான வடிவங்கள்ல, வித்தியாசமான சுவைகள்ல எக்கச்சக்கமான சாக்லேட்டுங்க அங்க இருக்கும். ஆனா கண்ணாடி ஜாருக்குள்ள இருக்க ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் அங்க இருக்கிற அத்தனை சாக்லேட்டுகளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு கண்ணாடி ஜாருக்குள்ள இருந்து வெளியில வந்து வெளியுலகத்தை ஒரு தடவையாவது பாத்தரணுங்கிற ஆசை. ஆனா இங்க இருக்கிற சாக்லேட்டுங்களோ, ஹே, அவர் என்னதான் முதல்ல வாங்குவாரு, நீ முதல்ல போவியா இல்ல நான் முதல்ல போவனா அப்படிங்கிற ஆசைகள் மட்டும்தான். அதனாலேயே அது எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். சூயிங்கம் பேசிட்டு இருந்ததுன்னா, வாய்க்குள்ள போட்டாலும் ஒட்டிக்கிற, கடைக்குள்ள இருந்தாலும் இங்கேயே ஒட்டிக்கிற, வெளியில போகணும் உலகத்தை பார்க்கணுங்கிற ஆசையும் உனக்குலாம் இருக்காதா அப்படின்னு கேட்கும். இதே லாலிபாப்ட பேசுறப்போ, அண்ணா, ஒரே இடத்துலயே நின்னுட்டு இருக்க கூடாது, வெளியில போகணும், அப்பதான் நம்ம பெருசா பார்க்க முடியும், பெருசா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுமாமா. ஆனா மீதி சாக்லேட்லாம் இத கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் சாக்கோ காதுலயே போட்டுக்காது. ஆனா சாக்கோ புலம்புனது யார் காதுல விழுந்ததோ இல்லையோ, கடவுள் காதுல விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாளே எங்கிருந்தோ வந்த ஒரு பூனை கடைக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்தது. விளையாடிட்டு இருந்தது போக எதையோ ஒண்ணு பார்த்துட்டு நம்ம சாக்கோ இருந்த கண்ணாடி ஜார் மேலேயே சரியா விழுந்துச்சு. அது விழுந்த வேகத்துல அந்த கண்ணாடி டப்பாவும் உடஞ்சிருச்சு, நம்மளோட சாக்கோவும் வெளியே வந்துருச்சு. ஐயா, நான் வெளியில வந்துட்டேன், எனக்கு கிடைச்ச விடுதலை யாருக்குமே கிடைக்கல, போக போறேன் வெளிய, சுத்த போற தனிய அப்படின்னு பாடிட்டு அந்த கடையை விட்டு வெளியில உருண்டு வந்துச்சு. உருண்டு வந்த சாக்லேட்டுக்கு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் காத்திருந்தது. அடா, இந்த உலகம் இவ்ளோ பெருசா இருக்குமா? மனுஷங்க என்ன இப்படி பரபரப்பா நடந்துகிட்டு இருக்காங்க? கடைக்குள்ள வர்றப்பெல்லாம் அப்படியே அமைதியா ஆர்வமா, அட, இது சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பேசுவாங்க. இங்க என்னடானா மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாத மாதிரி போறாங்களே, இதுதான் மனுஷ வாழ்க்கையா? ரொம்ப பாவம் மனுஷங்க அப்படின்ட்டு ஜனங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தது. ஆனா வேடிக்கை பார்க்குற மும்மரத்துல அது கவனிக்க மறந்தது சர்ன்னு இது பின்னாடியே பறந்து வந்த ஒரு புறாவத்தான். அப்படின்னு புறா நம்ம சாக்கோவை கடிக்க வந்துருச்சு. யார் நீ அப்படின்னு சாக்கோ கேட்டுச்சு. உன்னை கடிக்க வந்திருக்க புறா நானு அப்படின்னு சொல்லிச்சான். புறா புறா, தப்பு தப்பு, நீ என்னை கடிக்க முடியாது, கடிச்சினா உனக்குதான் ஆபத்து அப்படின்னு சாக்கோ சொல்லிச்சான். நீ என்னை ஏமாத்துற, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சு புறா. இல்ல இல்ல, நானு நட்ஸெல்லாம் போட்டு செஞ்ச உயர் ரக சாக்லேட்டு, அது போக சாக்லேட்ல கெஃபைன்லாம் இருக்காமா. இந்த கெஃபைனு நட்ஸு இதெல்லாம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கெடுதல்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சாப்பிட்டேன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயமுறுத்திருச்சு. புறாவும் நம்பிருச்சு. ஆமா ஆமா, நல்ல வேலை, உன்னை சாப்பிட்டிருந்தா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும் போலயே, எப்படியோ என்னை காப்பாத்திட்ட, நான் வேற பக்கம் போய் இறத்த அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு புறா. பரவாயில்லையே, மனுஷங்க பேசுறத கேட்டுட்டு பதில் சொன்னா நம்மளையும் புத்திசாலின்னு எல்லாம் நம்பிடுறாங்களே, பரவாயில்லையேப்பா அப்படின்ட்டு திரும்பவும் தன்னுடைய நடைய ஆரம்பிக்குது. சாக்கோ எவ்வளவு சந்தோஷமா நடந்து போனது கடவுளுக்கு கொஞ்சம் பொறுக்கலன்னு நினைக்கிறேன். திடீர்னு வானிலை அப்படியே மாறிடுச்சு. கதகதப்பா இருந்த சூரிய வெளிச்சம் போய் கருகும்னு மேகங்கள் வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, மழை சட 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 சடன்னு ஆரம்பிச்சிருச்சு. சாக்கோவுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஐயோ, வெது வெதுப்பா இருந்தப்ப தெரிவிக்கலையே, இப்ப பேர மழைய பார்த்தா நான் இதுலயே கரைஞ்சிருவேன் போலயே, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தது. தூரத்துல பசங்க எல்லாம் காகித படகு விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த படகு ஒண்ணு
சரியா நம்ம சாக்கோ கிட்ட வந்துச்சு. படகண்ணா படகண்ணா, என்னைய உங்கள்ல ஏத்திக்கிறீங்களா? என்னால இந்த தண்ணியில நடக்க முடியாது அப்படின்னு கெஞ்சுச்சு. படகும் சரி தம்பி, நீ ஏறிக்கோ, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்திக்கிச்சு. 2 பேரும் பத்திரமா மிதந்துகிட்டே போனாங்க. ஒரு கட்டத்துல மழை ஓஞ்சிருச்சு. நம்ம சாக்கோவும் படகிட்ட நன்றி சொல்லி அதுல இருந்து இறங்கிருச்சு. இறங்கின இடம் ஒரு பூங்கா. பூங்காவையே வாழ்க்கையில முதல் முறையா சாக்கோ அப்பதான் பாக்குது. அம்மாடி! நம்ம சாக்லேட் ராப்பர்லாம் கடையில இருக்குமே, அதுல இருக்க மாதிரி எக்கச்சக்க வண்ணங்கள்ல இங்க பூக்கள் இருக்கே. அந்த ராப்பர்ஸ விட இது இன்னும் அழகா இருக்கே. பார்க்கறதுக்கு உலகத்துல நிறைய விஷயம் இருக்குமாட்டிருக்குது அப்படின்னு அழகான பூக்களை வியந்து பார்த்துக்கிட்டு வந்தது. ஆனா நம்ம சாக்லேட்டை தூரத்துல இருந்து பார்த்த நாய் ஒண்ணு அத பந்துன்னு நினைச்சுக்கிச்சு. பந்த நோக்கி நாய் ஓடி வரவும் பந்தா நின்னுகிட்டு இருந்த சாக்லேட்டுக்கு திக்குன்னு இருந்தது. ஐயோ, நாய் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிச்சுன்னா புறா அளவுக்கு நின்னு கேக்குமான்னு தெரியலையே, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் அலமோதுது. எப்படியோ உருண்டு ஒரு வழியா நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓய்வெடுத்துச்சு. அது ஓய்வெடுத்த இடம் பூங்கால் இருக்க ஒரு பெஞ்சு. பக்கத்துல அருண் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனும் ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த பெஞ்ச் மேல உட்கார்றான். அப்பதான் கீழே ஏதோ மினுமினுன்னு இருக்கிறத பாக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம சாக்கோ கிடந்தது. அட, இவ்ளோ அழகா இருக்கே இந்த சாக்லேட்டு. வீட்ல சாக்லேட் கேட்டா பல்லு சொத்தையாயிரும் அப்படின்னு வாங்கியே கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு எனக்கு சாக்லேட் வேட்டதான். ஐயா சாக்லேட் ஜாலி அப்படின்னு அந்த சாக்லேட்டை சந்தோஷமா எடுத்துக்கிறான். அப்பதான் சாக்கோவுக்கு புரியுது, இவ்வளோ நேரம் ஊரை சுத்தி பார்த்தாலும் நமக்கு வந்த சந்தோஷத்தை விட நம்மள பார்த்தனே அந்த பையனுக்கு வர சந்தோஷம்தான் என்னோட சுவையை விட இனிப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரி இனிப்பான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.